இருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி எடுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே ஆண்டவர் நம்மளதான் பார்த்து சொல்றாரு, உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். கரங்களை தட்டலாமா எல்லாரும்? கையை உயர்த்தி தட்டலாமா எல்லாரும்? பின்னாடி உள்ளவங்க எல்லாருமே கரங்களை உயர்த்தி தட்டலாமா? தாயை போல உணவு கொடுக்கிறாரே, தந்தையை போல அவருடைய தோளில் சுமந்து கொண்டு வருகிறாரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி பாடலாமா? எல்லாரும் கரங்களை கட்டி செய்து பாடலாமா? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, சொல்லலாமா? தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் குற்றங்கள் கொடுக்காதவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடலாமா? ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், ஆண்டவர் நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். கரங்களை தட்டலாமா எல்லாரும்? கையை மேல உயர்த்தி தட்டலாமா? தூரம் போன நம்மை நல்லவனாக்கி ஆண்டவர் சேர்த்துக் கொண்டாரே, நீதிமானாய் மாற்றி ஆண்டவர் அவர் பக்கமாய் சேர்த்துக் கொண்டாரே. அன்பு எவ்வளவு சொல்லி பாடலாமா? உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்துக் கொண்டவரே, உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்துக் கொண்டவரே, சொல்லலாமா? நல்லவனாக்கி என்னை சேர்த்துக் கொண்டவரே, சொல்லலாமா? நல்லவனாக்கி என்னை சேர்த்துக் கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்துக் கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்துக் கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எல்லாரும் செல்ல பிள்ளையாய் ஆண்டவர் நம்மை அவருடைய மடியில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார் அல்லவா? இன்னைக்கு நாமும் அதே போல ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் சோதனைகளை நெருக்கினாலும், பாவங்களை நெருக்கினாலும், பாரங்களை நெருக்கினாலும், உம்மீது வைத்திருக்கிற அன்பை விட்டு அது என்னை பிரிக்காதப்பா அப்படின்னு சொல்லி பாட
போகிறோம். எல்லாரும் வாயில திறந்து பாடலாமா? சின்ன பிள்ளையாய் உமடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. சொல்லலாமா? சின்ன பிள்ளையாய் மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. சொல்லலாமா? எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடு. ஆண்டவர் நம்மை கைவிடாதவர். நம்மை பிசாசுடைய கரத்திலும் மனுஷனுடைய கரத்திலும் விட்டுக் கொடுக்காத தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமா பாடலாமா? எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கரத்திலும் பிசாசுடைய கரத்திலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. விட்டுவிட மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஆமென். சத்தத்தை எழுதி சொல்லலாமா? ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும்